கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம். அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இது மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய ஜனம், இந்நாளிலே உன் தேவனாய கர்த்தருக்கு ஜனமானார். ஸ்தோத்திரம். அதுதான் மோசே எங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கவனித்துக்கு. ஆகவே 10வது வசனம் சொல்லுகிற, ஆகையால் வாசிங்க, நீ உன் தேவனாய கர்த்தருடைய கீழ்ப்படிந்து செய்வாயாக என்று சொன்னார். ஆகையால் கர்த்தருடைய ஜனம் அப்படின்னா நம்ம இஷ்டப்படிலாம் நம்ம என்ன செய்ய நடக்கக்கூடாது. கர்த்தருடைய ஜனமாயிட்ட நீ, ஆகையால் நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் விதிக்கிற கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நீ செய்ய வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய ஜனம் நம்ம. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டா, இல்லை ஒரு ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்தா, அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒபே பண்ணிட்டு ஆகணும். இல்லை நான் எப்படி செய்வேன் அப்படின்னா உடனே வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணி விட்ருவாங்க, இல்லை ஸ்கூலில் டிசி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. செய்ய முடியாது. பாருங்கள், எந்த ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தாலும், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு என்ன செய்யணும், ஒபே பண்ணிட்டு ஆகணும். இப்போ நீங்கள் நானும் கர்த்தருடைய ஜனமாயிட்டோம். நம்ம இஷ்டப்படி நடப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. நம்ம யாருடைய சித்தப்படி நம்ம நடக்கணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய கற்பனைகள். அதான் ஆகையால் நீ உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நான் உனக்கு உதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்வாயாக என்று சொன்னார், எழுதப்பட்டது. ஆண்டவர் என்ன கற்பனை கொடுக்குறாரு, முழு விதத்தோடு நீ அன்பு கொடு. ஆமென். அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய். அவர் காட்டுகிற வழியில் நட. உள்ளத்திலே அவருடைய வார்த்தைகள் உன்னுடைய உள்ளத்தில் இருக்க கடவுள். ஆமென். வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்க கடவுள். அந்த வார்த்தைகளை நீ வாயினால் அடுத்து செய்யணும், பேசணும். என்ன உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை பேச வேண்டும். சோத்திரம். ஆகவே நீங்கள் நான் கர்த்தருடைய ஜனம், அது மாத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம் என்பதை நான் மறந்து போய்விட வேண்டாம். 7:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஆமென். வெறும் ஜனம் மட்டுமில்லை, என்ன ஜனம், பரிசுத்த ஜனம். மறந்து போய்விடக்கூடாது. நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் உமக்கு நான் பரிசு